ஆதியாய் நடுவுமாகி அளவில்லா அளவுமாகி பேதியாய் யாகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று எல்லாம் வல்ல எம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் 5 பக்தி அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். முக்தி தரும் பக்தி என்ற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து. இன்றைக்கு பக்தியால் முக்தியை பெற்ற நாயன்மார்களின் வரலாறுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய நாயன்மார் அதிபக்தர் என்கின்ற நாயன்மார். சரி, என்ன பக்தர்னு சொல்லுவோம்ல, சாமி கும்பிடக்கூடியவர்களை பக்தர்கள் என்று சொல்லுவோம். இது என்ன அதிபக்தர்? அந்த பெயருக்கேற்ப தன்னுடைய வாழ்நாளில் அந்த இறைவன் மீது அதீதமான பக்தியை வைத்திருந்தவர் தான் இந்த அதிபக்த நாயனார் என்கின்ற நாயனார். இவர் எங்க பிறக்கிறாருன்னா நாகப்பட்டினத்துல பரதவர் குலத்தில் பிறக்கிறார். இப்ப பரதவர்கள் அப்படின்னா மீன் பிடித்து அந்த மீனால் வரக்கூடிய வருவாயை வைத்து தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்து கொண்டிருக்கிறவர் தான் இந்த அதிபக்தர். அதிபக்தர் என்ன பண்ணுவார்னா, இவருடைய தொண்டு என்ன, இவர் சிவன் பெருமானுக்கு என்ன செய்யறாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பக்தியை செலுத்துவார்கள்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ சாக்கிய நாயர்னா கல் எடுத்து போட்டு இறைவனை வழங்கினாரு, இப்போ கண்ணப்ப நாயனார்னா கண்ணை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் மூர்த்தி நாயனார்னா சந்தனக்கட்டையை அரைத்து கொடுத்தாரு, முருகநாயனார்னா என்ன பண்ணாரு, இந்த பூ மாலையை வைத்து இறைவனுக்கு கொடுத்தார்னு சொல்லுவோம். இவர் என்னப்பா செய்தார் அப்படின்னா, சேக்கிலார் பெருமான் அழகா சொல்றாரு, புனை இளம் பிறை முடியவர் அடி தொண்டு உரியும் வினை விளைவால் அதிபக்தர் என திகழ்மேலோர்னு சேக்கிலார் பெருமானால புகழப்பட்ட ஒரு நாயன்மார். அதீதமான பக்தியை கொண்டவர். ஒன்றும் இல்லை, ஒரு கடலுக்கு போவார்னா மீன் பிடிப்பாரு. வலை வீசும்போது எவ்வளவு மீன்கள் கிடைத்தாலும் அதுல முதல் மீனா இருக்கக்கூடியது, அதாவது முதல் மீன் சிறப்பான மீன் எதுவோ அதுக்கு சிவ அர்ப்பணம்னு சொல்லி சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொண்டை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அவர் தொடர்ந்து அதே மாதிரியான பக்தியை செய்துட்டு இருக்கிறாரு. அதை வைத்து கொண்டு மீன் பிடித்து அந்த மீன்களை விற்று தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள். இப்போ ஒரு தொழில் செய்யறோம்னா தினமும் அந்த வேலைக்கு போனாதான் சாப்பாடு, அப்படி அந்த உணவு போனாதான் சாப்பாடுங்கிற அளவுக்கு அவர் வாழக்கூடிய நாயன்மார். அப்படியே செய்து கொண்டு தன்கிட்ட என்ன கிடைத்தாலும் தன் கொண்ட கொள்கையிலே மாறாதவரா வாழ்றாரு. இப்போ இறைவன் மீது பக்தியை வைப்பவர்கள் பக்தர்கள்னு சொல்லுவோம். ஆனால் வைராக்கியம் வைப்பவர்கள் தான் நாயன்மார்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்ப அந்த 63 நாயன்மார்களும் அவ்வளவு வைராக்கியம், இப்ப தான் கொண்டதுல அவ்வளவு தீராத வைராக்கியம் கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்படி இவருடைய வைராக்கியம் என்னன்னா, இப்ப கடலுக்கு போறாரு, ஒரே மீன் தான் கிடைக்கும். அந்த ஒரே மீன் கூட என்ன பண்ணுவாரு, தனக்கு வேணும்னு எடுத்துட்டு வர மாட்டாராம். இப்போ ஒரு மீன் கிடைத்தாலும் முதல் மீன் அது சிறப்பான மீனா இருந்தா சிவார்ப்பணம்னு சிவனுக்கு கொடுத்துருவார் இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணுவாராம், அப்படி கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். இப்போ நிறைய மீன்கள் கிடைத்து வாழ்க்கை செழுமையுற வாழ்ந்தது. இப்போ செழுமையுற வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது சிவபெருமான் சோதித்து பார்ப்பாரு. இப்போ கஷ்ட காலத்திலையும் நம்மளை நினைக்கிறானா, நமக்கு செய்யக்கூடிய தொண்டை செய்து கொண்டே இருக்கிறானா அப்படின்னு யோசிக்கக்கூடியவரா இருப்பாரு. நல்ல சோதனை செய்வாரு. அப்படிதான் குங்குளிய கலையநாயனாரினுடைய வரலாறுலும் என்ன பண்ணுவாரு, குங்குளியம் போடக்கூடிய சின்ன வேலையை செஞ்சாலும் கூட அவங்ககிட்ட இல்லாதப்ப கூட வறுமை எனும் பதத்தை கொடுத்துன்னு சொல்லுவார் சேக்கிலார் பெருமான். வறுமைங்கிற பதம் கொடுப்பாராம். அப்பதான் இவன் நன்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு உண்மையானதான்னு சோதிக்காராம். இப்போ நிறைய எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம பார்ப்போம்ல, எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பெரிமெண்டலா பார்த்து செய்வோம். அந்த மாதிரி சோதித்து பார்க்கக்கூடிய விஷயத்தை அழகா சிவபெருமான் கையாளுவாரு. எப்படி குங்குளிய கலையநாயனாருக்கு இல்லாதப்ப கூட தன்னுடைய மனைவியினுடைய தாலியை விற்கும் போது கூட அந்த தாலியை விற்று குங்குளியத்தை வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் அவன் நம் மீது உண்மையான பக்தியை செலுத்துகிறானா அப்படிங்கிற வறுமையை கொடுத்து பார்ப்பாராம். நம்ம என்ன பண்ணுவோம், வறுமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ கடவுள் மீது நம்ம நொந்துக்குவோம். யோசிச்சு பாருங்க, நான் இப்படி இருந்தேன், உன்னெல்லாம் தினமும் வணங்குறேன், இப்படியெல்லாம் எனக்கு செய்யறியே, நீ தான் கடவுளா, கடவுளுக்கு உனக்கெல்லாம் கண்ணு இருக்கான்னு எவ்வளவு நம்ம கடவுள் மீது நொந்து கொள்வோம். ஆனால் அவரெல்லாம் அப்படி நொந்துக்கவே கிடையாது. வறுமை எனும் பதத்தை கொடுக்கிறார் அதிபக்தருக்கு. அதிபக்தருங்கிற பேருக்கு தகுந்த மாதிரியே அவர் பக்தி செலுத்துகிறார். என்ன பண்றாரு, காலையிலேருந்து மாலை முழுவதும் வலை போட்டு தேடுகிறார்கள். பக்கத்தில் இருக்கிறவங்கன்னா மீன் கிடைக்கும்.
தனக்கு ஒரே ஒரு மீன் கடைசியா ஒன்னே ஒண்ணு கிடைக்குமா. சரி ஒன்னே ஒண்ணு கிடைச்சது இல்ல, எடுத்துட்டு போயாவது அதை குழம்பு வச்சோ இல்ல ஏதோ ஒண்ணு சாப்பிடலாம்ல. அவர் எடுத்துட்டு போனாதான் கடலுக்கு போனா மட்டும் சாப்பாடு கிடையாது, கடலுக்கு போய் மீன்களை கொண்டு வந்தாதான் சாப்பாடு அவர்களுக்கு. அப்ப ஒரே ஒரு மீன் கிடைக்குதுன்னு என்ன பண்ணுவாராம், அதுவும் சிவார்ப்பணம்னு சிவனுக்கு எடுத்து விட்டுருவாராமா. சரி இப்படியே போகுது, நாட்கள் கழிந்து போகிறது. பல நாட்கள் ஒன்றே ஒன்றுதான் கிடைக்கிறது. வறுமை தாண்டவம் ஆடுகிறது. சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு வருது அவருடைய வாழ்க்கை. இவ்வளவு சோதனைகளை கொடுக்கிறார். நீ எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன், உன் மீது அன்பு செலுத்துவேன். அதிபத்தர் செலுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவர் அப்படியே செஞ்சுக்கிறார். வைராக்கியம் கொண்டவரா இருக்கார். ஒரு நாள் சிவபெருமானின் திருவிளையாடல் உச்சத்துக்கு வருது. என்ன பண்றாரு, பெரிய ஒரு தங்க மீன் உயிரோட இருக்கிற மீன் கிடையாது, தங்க மீன் வலையில மாட்டுது, புடிச்சு இழுக்கிறாங்க, நல்ல பெருசா வருது. தங்க மீன் மட்டும் இருந்தா பரவாயில்ல, அந்த மீன்ல நவரத்தினங்களும் வைரம் வைடூரியம் நல்லா அழகா பதிச்சிருக்குது. இந்த மீன் பாக்குறதுக்கே அவ்வளவு ஜொலிப்பா இருக்கு. பாக்குறவங்களாம் சொல்றான், அதிபத்தா ஒரு வைரக்கல் இருந்தாவே போதும்பா, உன் தலைமுறையே சாப்பிட்டுருமே. இதெல்லாம் இந்த மீன் ஒன்னே போதும், வாழ்க்கையே மாத்தும். சரி நம்ம இப்ப யோசிப்போமே, அதிபத்தரா நம்ம இருக்கோம், பல நாள் ஒரே ஒரு மீன் தான் கிடைக்குது. திடீர்னு பெரிய ஒரு மீன் கிடைச்சி, தங்க மீன் கிடைச்சா நம்ம விடுவோமா? அப்பா கடவுள் கொடுத்த வரம்பா நமக்கு அப்படின்னு எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அதிபத்தர் அப்படி செய்யல. ஏனால் அவர் வைராக்கியம் கொண்டவர். பக்தியின் மீது ஒரு மீன் கிடைச்சது, அது சிறந்த மீனா இருக்கு, இது சிவார்ப்பணம். யோசித்து பார்க்க முடியுமா? வறுமையிலும் தங்க மீன் கிடைத்து, வைர வைடூரியங்கள் படித்த மீன் கிடைத்து, அது அப்படி சிவார்ப்பணம்னு சிவனுக்கே கொடுத்துட்டாருங்க. அப்படியே கொடுத்த உடனே சிவபெருமான் உமைதேவியோடு காட்சி அளிக்கிறார். அதிபத்தா உன் பக்தியை கண்டு நான் வெற்றுகிறேன், நான் வியக்கிறேன். உனக்கு எல்லா சூழ்நிலையும் கொடுத்தேன், கஷ்டகாலத்தை கொடுத்தேன், உனக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற நிலைமையில கூட என்ன பண்ற, இந்த மீன் கிடைச்சா கூட எனக்குன்னு கொடுத்த பக்தியா, இந்த பக்தியினால அதிபக்தராக நீ விளங்குவாய் அப்படின்னு சொல்லி 63 நாயன்மார்களுள் ஒருவராக இவரும் சேர்ந்தார். இப்போ ஒவ்வொரு நாயன்மார்களும் பல கஷ்டங்களை சேர்ந்து, இப்போ தங்கம் சாதாரணமா நகையா மாறிடுமா? நம்ம சங்கத்தை அணியக்கூடிய தங்கமா மாறுமா? புரியாது. நெருப்பால் சுடுகிற பொழுதுதான் அது தங்கமாக மாறும். நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக, தங்க ஆபரணங்களாக மாறும். அப்படி சிவபெருமான் பக்தியை சோதிப்பதற்கு தனையோ திருவிளையாடல்களை செய்வார். அதையெல்லாம் ஏற்படுத்தி, இப்ப கஷ்டகாலம் வருதுன்னா ஆண்டவனை திட்டாதீங்க. இப்ப எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருதுன்னா, அந்த கஷ்டம் வருகிறது என்றால் ஆண்டவன் நம்மை பக்கத்தில் நெருங்கிவிட்டான், உன் பக்தியை சோதிக்கிறான் என்பதை உணர்ந்து, இந்த கஷ்டகாலத்திலும் நாம் எப்படி இருக்கிறோம், கொண்ட கொள்கையில் மாறாமல் வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தோன்னா இறைவனின் பாதத்தை அடைவது பெரிதே கிடையாது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீதார், இறைவனடி சேராதான்னு சொல்றோம். அந்த பிறவியனும் பெருங்கடலை நீந்துவதே அதுக்கு தானே, அவனுடைய பாதத்தை அடைவதற்கு தானே நீந்துகிறோம். அதை நீந்தக்கூடிய இந்த பயணத்துல இறைவன் மீது தீராத அன்பையும் தீராத வைராக்கியம் கொண்ட அந்த தொண்டையும் செய்தால் நம்மளும் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரலாறு சொல்லக்கூடியதுதான் இந்த அதிபக்த நாயனாரினுடைய வரலாறு. இப்போ நமக்கு ஏதாவது இப்போ ஒரு பொன் பொருள் நம்ம நிலத்துல கிடைக்குதுன்னா கூட சுயநலமிக்க உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எது கிடைச்சாலும் எனக்கு தன் பெண்டு தன் பிள்ளை வீடு அப்படின்னு சொல்லுவாரு பாரதியார். இப்ப எனக்குன்னு சின்னதோர் கடுகு போல் உள்ளம் கொண்டு, இப்ப எனக்குன்னு அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஒரு செய்தியா மட்டும்தான் பார்க்கிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை தான் பயப்படுறோம். அடுத்தவன் வீட்டில் பற்றும் தீ உன் சட்டை பைக்கு வரும் வரைதான் நீ காத்து கொண்டிருக்கிறாய். அப்பதான் உன் சட்டை பைக்கு வந்தாதான் நீ பாபத்தினே உணர்ற அப்படின்றக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். அடுத்தவர்களின் நிலை கண்டும் நாம் இறங்க வேண்டும். இந்த அன்பை செலுத்துங்க. உனக்கு என்ன ஒரு வைராக்கியமா இருங்க. நீங்க ஒரு விஷயத்த செலுத்துறீங்கன்னா, ஒரு கஷ்டம் வருதுன்னா, கஷ்டம் வந்த காலத்திலும் இறைவனின் பாதங்களை பிடிப்பதை விடாதீர்கள், இறைவன் மீது அன்பு செலுத்துவதை விட்டு விடாதீர்கள். அப்படி அதிபக்தர் மாதிரி நாம் பக்தி செலுத்தி அவருடைய முக்தி நிலையை அடைவதற்கு இவருடைய வரலாறு என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்று சொல்லி, அதிபக்த நாயனாரை நினைக்கும் போதே அப்படிப்பட்ட ஒரு பக்தி என்கின்ற உணர்வு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வருகிறது என்றால், அந்த பக்தியை செலுத்தினால் இறைவனுள் நாமும் ஒடுக்கமாகுவோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.